அன்பான ஆன்மாக்களே, வணக்கம். இன்று குருவின் போதனைகளிலிருந்து ஒரு மணிமுத்து. பிரார்த்தனையின் முதல் விதிமுறையானது இறைவனை நியாயமான ஆசைகளுடன் மட்டும்தான் அணுக வேண்டும். இரண்டாவது விதிமுறையானது அவற்றின் நிறைவேற்றத்திற்காக அவனிடம் ஒரு பிச்சைக்காரனாக அல்லாது ஒரு மகனாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். நான் உன் குழந்தை, நீ என் தெய்வத் தந்தை, நீயும் நானும் ஒன்றேயாவும். நீங்கள் ஆழ்ந்து இடைவிடாது பிரார்த்தனை செய்தால் உங்கள் இதயத்தில் மகத்தான ஆனந்தம் ததும்புவதை நீங்கள் உணர்வீர்கள். அந்த ஆனந்தம் வெளிப்படும் வரை திருப்தியுறாதீர்கள். ஏனெனில் அந்த அனைத்தையும் நிறைவேற்றும் ஆனந்தத்தை நீங்கள் இதயத்தில் உணரும் போது இறைவன் உங்கள் பிரார்த்தனை ஒளிபரப்புடன் இசைந்துள்ளான் என்பதை அறிவீர்கள். அப்போது உங்கள் தெய்வத் தந்தையிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். இறைவா, இதுதான் என் தேவை, நான் அதற்காக பாடுபட தயாராக உள்ளேன். வெற்றியை கொணர்வதற்காக சரியான எண்ணங்களை நான் பெறுவதற்கும் சரியான விஷயங்களை செய்வதற்கும் தயவு செய்து எனக்கு வழிகாட்டி உதவி புரிவாய். நான் என் பகுத்தறிவை பயன்படுத்துவேன், தீர்மானத்துடன் உழைப்பேன். ஆனால் என் பகுத்தறிவு, இச்சாசக்தி மற்றும் செயல்பாடு ஆகியவற்றை நான் செய்ய வேண்டிய நல்ல காரியத்திற்கு வழிநடத்தி அருள்வாய். இவை குருவின் அருள்மொழிகள். இந்த பிரார்த்தனை உங்கள் உள்ளத்தில் என்றும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.